2 நிமிடத்துல நூடுல்ஸ் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஹமாஸ்க்கு வார்னிங் கொடுத்த டொனால்ட் ட்ரம்ப். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போர் நிமித்த ஒப்பந்தத்தை மீறினாக்கா, காசாக்குள்ள புகுந்து ஹமாஸுக்கு பதிலடி கொடுக்கப்படும் சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில வந்து ரொம்ப நாள் போர் நடந்துட்டு இருந்துச்சு. இதுல வந்து நெறைய மக்களுடைய வீடு, உடைமை, உணவு, உயிர்ன்னு நெறைய இழந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஐநா வந்து என்ன சொல்லிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காசாவுக்கு வந்து மனிதாபிமான அடிப்படையில வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அநேக நாடுகளுக்கு வந்து அழைப்பு விடுத்து இருந்துச்சு. ஆனாலும் வந்து இந்த சமயத்துல வந்து போர் வந்து இன்னும் முடிவடையாம இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் தான் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய தீவிர முயற்சியால வந்து இந்த போர் வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருந்தாரு. நாடுகளுடைய முன்னிலையில அமைதி ஒப்பந்தத்துக்கு கையெழுத்தும் ஆச்சு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னாக்கா, காசாக்கும் உள்ளூர் அமைப்புகளுக்கும் அங்க வந்து சண்டை நடந்திருக்கு. இஸ்ரேலுக்கு வந்து உதவி செஞ்சதா சொல்லி 8 பேரை வந்து ஹமாஸ் அமைப்பினர் வந்து கொன்னிருக்காங்க. இஸ்ரேலையும் தாக்கியிருக்காங்க. இந்த நிலையில டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமைதி ஒப்பந்தத்தை மீறினாலோ இல்ல காசாவுடைய மக்களை வந்து கொன்னீங்கனாலோ புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் முழுமையா கொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பகிரங்கமா வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு.